அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த அதிகாலை சிந்தனை வழியாக தொடர்ந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வரலாற்றை நாம் தொடர்படியாக கேட்டு வருகிறோம். சமீப உரைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈரல் குலை துண்டு என்று பாராட்டிய மிகவும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் தொடர்ந்து சில நாட்களாக பெண்களின் பர்தா சம்பந்தமாக, வெட்க உணர்வு சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். என்ன சொன்னார்கள்? பெண்களில் சிறந்தவர்கள் அந்த பெண்கள் ஆண்களை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது, அதே போல ஆண்கள் பார்க்கிற விதத்திலே பெண்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்த பெண்கள் அவர்கள்தான் என்பதாக சொன்னார்கள். அதை ஒட்டி நாம் தொடர்ந்து பர்தா விஷயமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கமா சபத ஃபி ஸஹீஹில் புகாரி மின் ஹதீஸி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஃபி சஃபரின் வகான குலாமுன் யஹுத்து பிஹின்ன யுகாலு லஹு அன்ஜஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பிரயாணத்திலே இருந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு மனிதர், ஒரு இளைஞர், அவர் பெயர் அன்ஜஷா. அவருடைய வேலை என்னவென்றால், பெண்களை, பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அந்த பிரயாணத்திலே வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை ஒட்டகத்திலே வைத்து அழைத்து செல்வது, அவர்களை ஒரு பல்லக்கிலே வைத்து அந்த பல்லக்குக்குள்ளாக அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அது முழுக்க மூடி இருக்கும். அது ஒட்டகையின் மேலே அந்த பல்லக்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒட்டகையை இழுத்து செல்கிற பணியை செய்பவர் அவர் பெயர் அன்ஜஷா. அப்போ ஒரு பிரயாணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அந்த பிரயாணத்திலே அவருடைய மனைவியை அவர் அதுபோல் அந்த பல்லக்கிலே வைத்து ஒட்டகை இழுத்து செல்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ருவைதகயா அன்ஜஷா சூக்குக பில் கவாரீர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிதானமாக போ, ஏனென்றால் உன் மேலே கண்ணாடி குவளைகள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? கண்ணாடி குவளை என்கிறார்கள். ஒரு பெட்டியில் ஏதாவது கண்ணாடி பாட்டில்கள் வைக்கப்பட்டிருந்தால் அதில் வெளியே எழுதப்பட்டிருக்கிறோம் ஹேண்ட் வித் கேர், ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் கவனமாக கையாளுங்க, உள்ள கண்ணாடி பாட்டில்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த வார்த்தை, அதே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயோகிக்கிறார்கள். பெண்கள் கண்ணாடி குவளைகள், மெதுவாக போ, ஜாக்கிரதை என்று அவருக்கு எச்சரிக்கை வைக்கிறார். ஆக அந்த அளவுக்கு பெண்கள் கண்ணாடிகளை போன்றவர்கள், அவர்களை கவனத்தோடு கையாள வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான சொல்லாடலாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, பெண்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வெட்கத்தை பேண வேண்டும், ஆண்களின் பார்வையிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற வண்ணமாக ஒரு ஹதீஸ் ரவத் திர்மிதியு ஃபி சுனனிஹி அன் நுபுஹான் மௌலா உம்மு சலமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா அவர்களுடைய அடிமை நுபுஹான் என்பவர் அவர் அறிவிக்கிறார். அது திர்மிதி என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னஹா கானத் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மைமூனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மைமூனா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் ஒரே இடத்திலே இருக்கிறார்கள்.
கால அந்த நுபுகான் சொல்லுகிறார், ஃபபைனா நஹ்னு ஐந்தஹு, அப்போ அவரும் இருக்கிறார். அந்த நேரத்திலே அக்பல இப்னு உம்மி மக்தூம், அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பார்வைகளும் தெரியாதவர், கண் தெரியாத சஹாபி அவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். ஃபதஹல அலைஹி வதாலிக பஅதமா உமிர்னா பில் ஹிஜாப். இந்த நிகழ்வு எப்போது நடக்கிறது என்றால், திரையிட்டுக் கொள்ள வேண்டும், பர்தா அணிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்ட பிறகு, பர்தா கட்டாயமாக்கிய பிறகு இந்த நிகழ்வு நடக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க அவரின் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே 2 மனைவிகளும் இருக்கிறார்கள், உம்மு சலமாவும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுமா, இருவருமே அங்கே இருக்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் 2 மனைவிமார்களையும் பார்த்து, இஹ்தஜிபா மின்ஹு, நீங்க அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வருகிறார், நீங்கள் திரைக்குள்ளாக மறைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இஹ்தஜிபா மின்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் கண் தெரியாத சஹாபி, கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் வருகிறார், அவரிடத்திலிருந்து நீங்கள் விலகி நின்று கொள்ளுங்கள், திரைமறைவாக சென்று விடுங்கள் என்று மனைவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஸ ஹுவ அஅமா லா யுப்சிருனா வலா யஅரிஃபுனா. அப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லது நான் கேட்டேன் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அலைஸ ஹுவ அஅமா, இவர் கண் தெரியாதவராயிற்றே, அவர் நம்மை பார்க்க மாட்டார், யார் எதிரில் இருக்கிறார் என்று தெரியாது, அப்படி இருக்க ஏன் நாங்கள் திரைமறைவாக இருக்க வேண்டும் என்று கேள்வி வருகிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப அம்யாவானி அன்துமா, நீங்க 2 பேரும் குருடா என்று கேட்டார். உங்களுக்கு கண் தெரியாதா என்று மனைவிமார்களை பார்த்து கேட்டார். அவர் பார்க்கவில்லை, அவர் கண் தெரியாத காரணத்தினாலே அவர் உங்களை பார்க்கவில்லை, நீங்கள் உங்களுக்கு கண் தெரிகிறது, அவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, உங்க 2 பேர்த்துக்கும் கண் தெரியாதா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். நாம் யோசிச்சு பார்க்கணும், ஒரு கண் தெரியாத சஹாபியின் முன்னால் கூட, பெண்கள் கண் தெரியாதவர் ஆணின் முன்னாலும் கூட மறைந்துதான் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இன்றைய கால சூழ்நிலையில் பெண்களை பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக கடை வீதிகளில் உலா வருவது, சர்வசாதாரணமாக தனிமையிலே அவர்கள் ஆண்களோடு இருப்பது, சாதாரணமாக கோசா இல்லாமல் இருப்பது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிற போது வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு திருமண மண்டபங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண் பெண் கலப்பு என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அன்றைக்கு ஆண்களுக்கென்று தனி இடம், பெண்களுக்கென்று தனி இடம் என்றெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலை மாறி போய் இன்றைக்கு எல்லாம் கலந்திருக்கிற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. ஆண்களும் பெண்களும் சர்வசாதாரணமாக கலக்கிற ஒரு சூழல் திருமண மண்டபங்களிலே நடக்கிறது. அதைவிடவும் உச்சமாக ஆடல் பாடல்கள், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு மண்டபங்களில் நடக்கிறது. பொத்தி பொத்தி வளர்த்த மகளை மணப்பெண்ணாய் மணமேடையிலே ஆண்களின் கண்களுக்கு விருந்தாக உட்கார வைக்கிறார். பொத்தி பொத்தி வளர்ப்பார், ஆனால் மணப்பெண் ஆயிட்டான்னு சொன்னா மணமேடையில ஆண்களின் கண்களுக்கு விருந்தாக அவள் அமர வைக்கப்படுகிறார். நம் சமுதாயத்து பெண்கள் கேமராமேனினுடைய, வீடியோகிராஃபரனுடைய லென்ஸில் க்ளோஸ்அப்பாக, இன்ச்சாக அவனின் ரசனைக்குள்ளாக ஆகிறார்கள்.
கேமராவுக்கு முன்னால தங்களை காட்டுகிறார்கள் பெண்கள், வீடியோகிராஃபருக்கு முன்னால் காட்டுகிறார்கள். அது எப்படி என்றால், நேரடியாக பார்ப்பதை விட லென்ஸ் மூலமாக அவன் இன்ச்சாக அளவெடுக்கிறான். இது நிதர்சனமான உண்மை. இதில் சொல்வதில் தயக்கம் இல்லை. என்ன கேடுகட்ட கலாச்சாரம், யோசித்து பார்க்க வேண்டும். உரியவன் மட்டும் ரசிக்கிற கோலத்தை ஊராரே உற்று நோக்கிற அவலம், உரியவன் மட்டும் உற்று நசிக்கிற கோலத்தை ஊராரே உற்று நோக்குகிற அவலம். அப்படி என்றால் மணப்பெண் என்ன பொருட்காட்சியா? யோசித்து பார்க்கணும். இது இன்னைக்கெல்லாம் பேசினா அதெல்லாம் இந்த காலத்துல சர்வ சாதாரண 21ஆம் நூற்றாண்டுல போய் நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்ப இஸ்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாதா? பொருந்தாத சட்டத்தையா இஸ்லாம் சொல்லி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கண் தெரியாத சஹாபியின் முன்னாடியே கூட பெண்கள் நீங்கள் இருவரும் நிற்காதீர்கள், மறைந்திருங்கள் என்று தன்னுடைய மனைவிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவிட்டார்களே. அப்படியானால் இந்த காலத்துக்கு பொருந்தாத சட்டத்தையா இஸ்லாம் சொல்லுகிறது? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு காலம் செல்ல 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 கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் அதிகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ காலத்துக்கு பொருந்தாத விஷயத்தை இஸ்லாம் ஒருபோதும் சொல்லாது. அப்ப பெண்கள் எந்த அளவுக்கு ஆண்களிலிருந்து மறைந்திருக்க வேண்டும், ஆண்களும் பெண்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை, அதுதான் அப்படி இருக்கிற பெண் தான் சிறந்த பெண் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அந்த பதிலைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. கால சூழ்நிலை பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களின் மூலமாக அந்த செய்தி அவர்களுக்கு போய் செல்லும் என்கிற ரீதியிலே சொல்லப்படுகிறது. நீங்கள் தாய்மார்களுக்கு இந்த செய்திகளை எத்தி வைக்க வேண்டும். மிகப்பெரிய விழிப்புணர்வு தாய்மார்களிடத்திலே தேவையாக இருக்கிறது. இந்த விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.